ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே ரியாக்ஷன் வீடியோ தான். ராமாயண ட்ரெய்லர் வந்திருக்கு. நிஜமாக எதுவுமே பார்க்கல. ஒரு 4-5 டேஸாக ஹோல்ட் பண்ணிட்டேன். ஈஸியாக தான் இருக்குது, பார்க்காம இருக்கிறது ஈஸியாக தான் இருக்குது. யூடியூப்குள்ளே போனால் அது ஸ்கிப் பண்ணி விட்றது. இது பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்லணும், நான் ஸ்பைடர்மேன் படத்துக்கு போனேன். அப்போது இந்த ட்ரெய்லர் போட்டாங்க. நான் பார்க்கல சரியா. அப்படியே மனசுக்குள்ள ஏதோ நினச்சிட்டு வேறு எதுவும் பார்க்கக்கூடாது அப்படி இப்படி பார்த்துட்டே இருந்தேன். இது பார்க்கக்கூடாது, ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக இது பார்க்கவே இல்லை. இதுக்கு சுத்தமாக ஹைப் இல்லை. ஏன்னா ஒரு ஹிந்தி படமாக தான் இதை நான் பார்க்குறேன், ஹிந்தி கன்சிடர் பண்ணுறேன். ராமாயணம் யார், நமித் மல்ஹோத்ராலாம் யாருன்னே தெரில. நம்ம தெரிஞ்ச ரன்பீர் தெரியும். ஸோ யாஷ்னால ஒரு ஹைப் இருக்குது இந்த படத்துக்கு கண்டிப்பாக. இங்கே சவுத்தில் சொல்கிற வரைக்கும் ரன்பீர் அவ்வளோவா இங்கே இல்லை. ஸோ யாஷ்னால இங்கே ஒரு ஹைப் இருக்குது. அந்த பிரபாஸ் படம் மாதிரி இல்லாமல் இருந்தால் சரி, ஆதி புருஷா அது மாதிரி இல்லாமல் ரியலாக எடுத்திருந்தால் எவ்வளோ கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஹிட் ஆகும். 1000 crores பட்ஜெட் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. கண்டிப்பாக ஹிட் ஆகும். 1000 crores இருந்துச்சுன்னா, 1000 crores பட்ஜெட்னா அட்லீஸ்ட் 2000 ஆச்சு கலெக்ட் பண்ணல. 2000 crores ஆச்சு கலெக்ட் பண்ணல. ஸோ கலெக்ட் பண்ணமா எப்படி இருக்குது, ரியலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடுங்க. ரொம்ப விஎஃப்எக்ஸு அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய்டும். ஓகேங்களா? 3, 2, 1. Start. Use headphones. Mastermind. உன் புதிய அரசன் யாஷா? யாஷ் தான். அப்போ பயங்கரமா இருக்கா போலயே. தேவலோகம், பூலோகம், பாதாளலோகம், கீழே ஃபுல்லா விஎஃப்எக்ஸா? யானை பறக்குது. ஓரளவுக்கு ரியலா இருக்குங்க. பேரண்டத்தில் எப்பொழுதெல்லாம் துன்பம் கீழே அந்த மக்கள் யாஷன் நல்லா தெரியுது. இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து காப்பாற்றியுள்ளார். சரி, கீழே இருக்க மக்கள் விஎஃப்எக்ஸ். என் தலை புதல்வன் யார் அது? ராமன். ரன்பீரா? சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. ரியல் மரியாதை இருக்கு. அதில் எனக்கு சந்தோஷம். ஏஆர் ரஹ்மானா ஒரு இங்கிலீஷ்ல இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு, இந்த படத்துக்கு. முடிவெடுத்து விட்டேன். ஒரு புதல்வனாக தந்தையின் புதல்வன் எனது கடமையா? ஹஸ்பண்ட் தானே? உனக்கு 14 வருடம் வனவாசம். வனவாசம் இதை பத்தி ஒரு ஐடியாவும் இல்லை. வனவாசம் காட்டுக்கு போவாங்க. ஏய், சாய் பல்லவி ஒரு மட்டும் ஞாபகம் இருக்குங்க. சாய் பல்லவிக்கு சம்மர் ரெஸ்பான்ஸ் தேட்டர்ல திருமணத்தன்று நீங்கள் எனக்கு கொடுத்தது. இனி நம் இருவருக்கும் ஒரே விதியே. அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இங்கிலீஷ் ஃபீல் வருது பார்த்தீங்களா பிஜிஎம் லைட்டா. யாஷ் நல்ல ஒரு கேஸ்டிங். ராவணனுக்கு அவளுக்கு உங்கள் மீது ஒரு மயக்கம். ராமன் மீது பழி தீர்க்கப்படும் சொற்பனகை. கேஜிஎஃப்ல வாய்ஸ் தான், தமிழுக்கு அவரே தான் கொடுத்துருக்காரு போல. அற்பமாயிருக்காது. ராவணன் மூவுலகத்தின் வேந்தன் என்றால் அந்த மூவுலகத்தின் கண் முன்னே அவனை கொன்று வதைப்பேன். என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். ஓ, ராவணன் கூட்டு போயிடுவாரா சீதை? இதை பத்தி ஒரு ஐடியாவும் எனக்கு எதுவுமே தெரியாது. ராவணன் ரூல் பை ரிவெஞ்ச்.
ராமா born to protect. படம் மாதிரி போயினே இருக்குது. நல்லா இருக்கு பார்க்க. ஸ்டோரியில் ஃபால் மான்கேன் கண்டிப்பாக ரிட்டன். ஆன் ஜிம்மர் யாராது நாகார்ஜுனா மாதிரி. இப்படி கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். இவங்க ரெண்டு ஃபேஸ் பண்ணிக்கவே மாட்டாங்களா யாஷும் ரன்பீரும்? ஐமேக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆக்ட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக இந்த படத்தை எடுக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் எடுத்துருக்காங்க. ஒரு அங்கங்கே தெரியுது, அதாவது யானைலாம் பறக்காது கண்டிப்பாக இல்லைங்களா? ஸோ அதை யோசித்து பார்த்தா இதெல்லாம் பொய்ன்னு நமக்கு நல்லா தெரியுது. பட் இல்லை, நிஜமாலே ஒரு யானை பறக்குதுன்னா அது ரியலாக இருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் விஎஃப்எக்ஸும் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது ஆல்மோஸ்ட். அந்த ஒன்று மட்டும் தான் பிசுறு. இந்த யாஷ் வராருல, அப்போ கீழே ஃபுல்லாக மக்கள் இருக்காங்களே, அது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது விஎஃப்எக்ஸ்னு. ஆனால் மீதி எல்லாமே சூப்பராக இருக்குது. இது எடுத்துகிட்டு கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ராமாயணன்றது ஒரு பெரிய கதை. அதை எப்படி கண்டிப்பாக 2 பாட்டாக தான் இருக்கும். எப்படி சுருக்கி என்னென்னலாம் காமிக்கணும்னு காமிக்க போகிறாங்க என்னன்ட்டு தெரில. ராமாயணம் பற்றி ஒரு ஐடியா இல்லை, ஜென்ரலான ராமாயணம் பற்றியே ஒரு ஐடியாவும் இல்லை. இது பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கு யோசனையே வருது, ஆமாம் ஏதோ கடத்தி வச்சுருவாங்களே, சீதையை கடத்தி வச்சுருவாங்களே அப்படின்ற விஷயமே எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ இது பார்த்து நம்மளோட ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிக்கலாம் போல் ஈஸியாக. அவ்வளோ பெரிய புக்கு படிக்கிறது பதிலாக ஒரு 5 மணி நேரத்தில் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றது மட்டும் தெரியுது. கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட் எப்படியும் ஒரு 3 மணி நேரம் இருக்கும். 3Dன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே போன ஸ்பைடர்மேன் படத்தில் இது 3D மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. நான் அவ்வளோவா கவனிக்கல, பார்க்கல. கிளாஸ் போட்டு இங்கேயோ தான் பார்த்துட்டு இருந்தேன். இது பார்க்கணுன்றதுக்காக கவனிக்கல. ஒன்று கத்துனாங்க, ஏன்னு பார்க்குறேன். சரி என்னடா கத்துறாங்க தேட்டரில் பார்த்தா சாய் பல்லவி கத்துறாங்க அப்படி. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தேன். ரொம்ப இதுவாலாம் பார்க்கல. இதான் சும்மானா இந்த டீசரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே, இந்த ட்ரெய்லரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டேன். மைண்ட் என்னென்ன சேஞ்ச் பண்ணிட்டேன், நீங்கள் இது பண்ணிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டேன். இதில் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ எடுக்கிறது டைம் பார்த்தீங்கன்னா 1:48 நைட்டு. அப்போ எடுத்துகிட்ருக்கேன். அப்போ தான் என்னால் எடுக்க முடியுது கொஞ்சம் நிம்மதியாக. நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு 1:48 டைம். சரிங்க, அப்படி காட்டுறேன், தெரியுதா? அப்போ தான் டைம் கிடைக்குது எடுக்க. என்ன பண்ணுறது, வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, வீட்லேயும் எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்களே, இப்போ தான் எடுக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பார்ப்பேங்க. கண்டிப்பாக ஷோராக இந்த படம்லாம் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தே ஆகணும் ஒருத்தரும். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, நம்மளோட பொன்னியின் செல்வன் மாதிரி நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, அவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நம்மளை கஷ்டப்பட்டு பார்க்க வைக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் இல்லை? ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணுன்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்களோ அதுக்காகவே பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. யாஷ் ஒரு நல்ல கேஸ்டிங். ராவணன் அந்த இதுக்கு சூப்பராக ஆப்டாக இருக்கார். ராமனா கூட ரன்பீர் கூட கரெக்டான ஆப்டாக தான் இருக்கார். இது பார்த்துட்டு அப்புறம் வேறு யார் இருக்கா? சாய் பல்லவி தான் சீதையாக வர்றாங்களா, அவங்க சூப்பராக நடிச்சுடுவாங்க, சொல்லவே தேவை. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. ரொம்ப விஎஃப்எக்ஸ் அடிக்காமல், ரொம்ப காட்டி கொடுக்காமல் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக படம் தேட்டரில் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்போ ரிலீஸ்ன்றதை மறந்துட்டேன். 3D தான் இது நினைக்கிறேன். எப்போ ரிலீஸ்ன்றது தெரில கண்டிப்பாக. ஸோ படம் பார்ப்போம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளோட ரியாக்ஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ ரியாக்ட் பண்ணோம், ரிவ்யூ பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இந்த கமெண்ட்ஸில் ராமர் பக்தர்லாம்
அது என்ன போடுவாங்க, ஓம் ஓம் ஸ்ரீராமா, அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டு விடுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய்.